இது அவ்வளவு முக்கியமா நான் கேட்கிறேன் சார். என்ன சார் இது? அந்த வேன்ல திரிசா உட்காந்துட்டு போட்டுமே. அதாவது ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து கரூர்ல இந்த நெரிசல் போது நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா? இது பிஜேபியோட சொல்லட்டுமா? இந்த விவாதத்துக்கு தகுதியற்ற விஷயம் அது. ஷூட்டிங் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது துக்ககரமான சம்பவம். சார் நான் என்ன சொல்றேன், இது அவ்வளவு முக்கியமா தமிழ்நாட்டுக்கு? இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல ஷூட் உள்ள இருந்து அந்த கூட்டத்தை கேப்சர் பண்ணி வச்சுக்குவோம், எதுலயாவது உள்ள சொருகிக்கலான்னு ஒரு டைரக்டர் நினைச்சு நடத்தி இருந்தால் அதுல என்ன தப்பு அல்லது அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு? இல்ல அப்படி ஒரு நடக்கவே இல்லைன்னா என்ன இருக்கு? இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கோ இல்ல சார் ஆதாரம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட உங்க கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கோ என்னுடைய கடமையா இருக்கா? என் கேள்வி அடுத்தது அது அவ்வளவு முக்கியமா? அது முக்கியம் இல்ல. ஆனா பிஜேபி இந்த மாதிரி செய்தியை வேணுட்டே கசிய விடும். ஏன் பிஜேபி? அதுக்கு தான் ஆதாரம் இருக்கு. அதைத்தான் சொன்னேன். எதுக்கு இதுவே விவாதிக்க தகுதியற்ற ஒரு குப்பை விஷயம் நான் சொல்றேன். ஒரு சினிமா அவ்வளவு முக்கியமா சார்? சார் இது மேல்முறையீடு போனாங்களே, படத்தை பார்க்கலாம் சார் இன்னைக்குன்னு ஒருத்தமே சார். ஏன்னா அவ்வளவு முக்கியமா? அது இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்த்துட்டு போறாங்க. என்ன சார் இது? ஏதோ தமிழ்நாடு அப்படியே இதாகி நிக்குமா, கலங்கி நிக்குமா? ஜனநாயகம் இன்னைக்கு அவங்க பார்க்கலையே. யூ கொடுப்பாங்களோ, ஏ கொடுப்பாங்களோ, யூஏ கொடுப்பாங்களோ, கடைசியில் யாருமே எதிர்பார்க்க மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கணிச்சு விட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, உட்காந்து பாருங்கடா படத்தை. இது அவ்வளவு முக்கியமா நான் கேட்கறேன் சார். என்ன சார் இது? அந்த வேன்ல திரிசா உட்காந்துட்டு போட்டுமே. மறைஞ்சிருக்கிற வரைக்கும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. பொதுவாக வெளிப்படையா மேடையில் ஏறப்போதான் விமர்சனமாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு துளி கூட மக்கள் கவலைப்படல. வேனுக்குள்ள திரிசா இருந்தாங்கன்னா யார் இருந்தா நமக்கு என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு அதை பத்தி என்ன சார் கவலை? ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கிற போது, உங்கள் குடும்பத்து விவகாரம் கோர்ட்டு படி ஏறி இருக்கிற போது, அந்த திமிர்த்தனத்தை காட்டுற மாதிரி உடல் மொழியில காமிச்சாங்கல்ல ரெண்டு பேரும், அதுதான் நேர்மையற்றது, யோகியமற்றதுன்னு நம்ம சொல்றோம். சரிதானா? அவருடைய சொந்த வாழ்க்கையில என்ன வேணாலும் முடிவு எடுக்கட்டும். சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஏன்னா நீங்க முதலமைச்சராக ஆக போறீங்க. அப்புறம் இந்த இப்படிதான் நீங்க நடப்பீங்கன்னா இந்த லட்சணத்துல நீங்க சட்டத்தை அமல்படுத்துவீங்களா? லாண்ட் ஆர்டர் யார் கையில இருக்கு? இருக்கும். கடந்த 30 வருஷமா யார் கையில இருக்கு? உள்துறை யார்கிட்ட சார் இருக்கு? 30 வருஷமா சொல்லுங்க. முதலமைச்சர். அப்போ விஜய் தான் வச்சுக்க போறாரு. இந்த லட்சணத்துல நீங்க சட்டத்தை அமல்படுத்துவீங்களா?